குட் மார்னிங், டே 2 இன்னைக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சு கிளம்பியாச்சு. ஏர்லி மார்னிங் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த இடம் ப்ளசண்ட்டாக இருந்தது. 18 டிகிரிஸ் கிட்ட இருந்தது. ஸோ இப்போது ஒரு 3 to 4 பிளேசஸ் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். டெம்பிள் விசிட்ஸ் இருக்குது, வியூ பாயிண்ட்ஸ், அந்த மாதிரி இடம். ஸோ இன்றைக்கி வந்து ஹில் ஸ்டேஷன் போகிறோம் மேலே. ஸோ நான் ஒரு இடம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து அந்த இடத்த வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓம்காரேஸ்வர் ஷூ, இந்த அம்மாவோட ஷூ அவுத்துட்டுனா கோயிலுக்குள்ளே வந்திருக்கோம்ல கைஸ். ஓம்காரேஸ்வர் டெம்பிள் வந்திருக்கோம். ஏஷியாலேயே நம்பர் 1 மாஸ்க் டைப்பில் கட்டின கோயில் இதுதான். டூமில் இருக்கு பாருங்க. சரி 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 மாஸ்க் ஸ்டைலில் கட்டின டெம்பிள் இது ஒன்று தான். உள்ளே போவோம். வீடியோ எடுக்க முடிஞ்சுன்னா வீடியோ எடுக்கிறேன் உள்ள. அடுத்து நாங்கள் ஒரு வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துக்கு பேர் வந்து ராஜா சீட். இது மாதிரி ஒரு சின்ன வியூ பாயிண்ட், ரொம்ப பெரிய நம்ம ஏலகிரி மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் இங்கே கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பார்க்கு, அப்புறம் நிறைய ஸ்டாச்சூஸ்லாம் இருக்குது. டைனோசரு, அப்புறம் பெரிய பெரிய ஸ்டாச்சூஸ் இருக்குது. இங்கே வந்து நாங்கள் ஜிப்லைன் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ பர் அடல்ட்டுக்கு வந்து 350 rupees. சின்ன ஜிப்லைன் தான். எனக்கு இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நல்லா இருந்துச்சுங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது. நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்திருக்க இடம் வந்து ஸ்ரீ பாகமந்தேஸ்வர டெம்பிள், திரிவேணி சங்கமம். அதாவது 3 நதி சேர்ற இடம். இங்கேருந்து தான் காவேரி உருவாகுதுன்னு ஒரு நம்பிக்கை. இப்போ இங்கே முடிச்சுட்டு மேலே பீக் போனால் தான் தலை காவேரி. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு காலெலாம் கழுவிட்டு குளிக்கிறவங்க குளிக்கலாம், நீர் ஆடிட்டு அப்புறம் அந்த கோயிலுக்கு போக வேண்டியது தான். நல்லாயிருக்கு, க்ளீனாக இருக்குது தண்ணி. கைஸ், இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து தலக்காவேரி வந்திருக்கோம். இது ஒரு டெம்பிள். இங்கே தான் காவேரி உருவாகிற இடம். பாருங்கள் என்ட்ரன்ஸு. இங்கேருந்து கொஞ்சம் நடந்து போகணும். மேலே டெம்பிள் இருக்குது. பெரிய ட்ராவலர்ஸ் உள்ளே வராது போல் இருக்குது. ஸோ உள்ளே நடந்து போகணும். காராக இருந்தால் உள்ளே போகலாம். கொஞ்சம் தூரம் நடக்கணும். இது அங்கே போயிட்டு நான் கேமரா எடுக்க முடிஞ்சதுன்னா எடுக்கிறேன். ஹாய் சொல்லாது, தூங்காத. ஹாய், ஹலோ. அங்கே தெரியுது பாருங்கள், அந்த இடத்துக்கு போகணும். வயசானவங்களாம் கொஞ்சம் நடக்கிறது கஷ்டம், ஏன்னா கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்குது. இதுதான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம அந்த மேலே ஸ்டெப்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அது வழியாக தான் மேலே போகணும். இங்கே லெஃப்டில் போய் கீழே எங்களுக்கு அன்னதானம் பண்ணிகிட்ருப்பாங்க. அங்கேயும் நீங்கள் சாப்பிட்டு போகலாம். இப்போது நிறைய பேர் வந்து க்யூவில் வந்து அந்த ஆப்போசிட்டில் தண்ணி தெரியுது பார்த்தீங்களா, குளம் மாதிரி, அங்கே வந்து பார்த்துட்டு போவாங்க. இதுதான் வந்து தண்ணி வந்து ஊற்றி எடுக்கிற இடம், காவேரி. ஸோ இந்த தண்ணி தான் அந்த பக்கத்தில் இருக்க குளத்துக்கு வருது. அந்த தண்ணியை நம்மளை தொட விட மாட்டாங்க, ஜஸ்ட் பார்த்துட்டு போகலாம். கோயிலுக்குள்ளே நாங்கள் எடுக்கலை, அப்படியே வெளில வந்துட்டோம். உள்ளே சின்ன சின்ன கோயில் சாமி இருந்தது, விநாயகர், அந்த மாதிரி. அதை மட்டும் பார்த்துட்டு வெளியில் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஹலோ மக்களே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நாங்கள் வந்திருக்க இடம் கடைசியாக டே 2ல் இன்றைக்கி வந்திருக்க இடம் வந்து காஃபி எஸ்டேட்.
இன்றைக்கி ஃபுல்லாகவே டெம்பிள் விசிட்ஸ் போயிருந்தோம். ஸோ தலக்காவேரி பார்த்துருப்பீங்க, அப்புறம் வந்து திரிவேணி சங்கமம், இந்த மாதிரி டெம்பிள்ஸ் போயிருந்தோம். அப்புறம் இப்போது லன்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம் மடிக்கேரி டவுனில். இப்போ வந்து டைம் வந்து ஒரு 5:30 மேலே ஆகுது. ஸோ இப்போ காஃபி எஸ்டேட் வந்திருக்கோம். ஸோ அங்கே ரோடு, மெயின் ரோடு, அங்கே நாங்கள் வண்டி நிறுத்திட்டு இப்போ உள்ள காஃபி எஸ்டேட்குள்ளே போகிறோம். ஸோ இங்கெல்லாம் ஃபுல்லாக காஃபீஸ் இருக்குது. ரொம்ப கிட்ட போக முடியாது, ஏன்னா இங்கெல்லாம் வந்து ஃபென்சிங் ஃபுல்லாக பவர் சப்ளை இருக்குது. நல்லா இருக்குது. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது கிளைமேட். மரம்லாம் ஒன்று செம்ம ஹைட்டு, நல்லாயிருக்கு. இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஜிப்லைன்லாம் போயிருந்தோம். எங்கன்னா ராஜா சீட்டில் நல்லா இருந்தது. பட் சின்ன ஜிப்லைன் தான் அது, கீழே ஒன்றும் பெரிய டெப்த் இல்லை. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பெரிய ஜிப்லைன் நீங்கள் போகலாம். இப்போ இது முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு தான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நைட் டின்னர், ரெஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் இடத்துக்கு போவோம். இனிஷியல் ஸ்டேஜ் அங்கே இனிஷியல் ஸ்டேஜ் பாருங்க, அங்கே பூ மாதிரி நிற்கிது தெரியுதா? ஆமாம், முல்லைப்பூ மாதிரி. அது வந்து மார்ச்சில் அப்படி தான் இருக்கும் மேடம். ஃபுல் என்டையர் காஃபி பிளான்ட்ஸில் ஃபுல் அந்த மாதிரி பூ இருக்கும். அந்த ஒயிட் பூ தெரியுதா? அந்த பூ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அது இனிஷியல். அது வந்து 15 நாளைக்கு அப்புறமா அந்த பூ ட்ரை ஆகி அதுக்கு நடுவில் ஒரு சீடு அங்கேயே இருக்கும். அந்த சீடு தான் டெவலப் ஆகி நெக்ஸ்ட்டு ஜனவரிக்கு இந்த பாருங்கள் அந்த பச்சையாக மாறி நெக்ஸ்ட்டு ரெட்டிஷாக மாறிடும். இங்கே ரெட்டிஷாக மாறி இருக்குது தெரியுதா? இது ப்ளக்கிங்க்கு ரைட் டைம். இப்போ நமக்கு காஃபியோட ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கார் பார்த்தீங்களா? இவர் நேம் தான் சிஜு. இவர் தான் நம்ம தங்கியிருந்த ஆர்கே ஹோம் ஸ்டேஸோட ஓனர். ஸோ இவர் தான் நமக்கு வந்து எல்லா இடத்தையும் வந்து அவரோட டெம்போ ட்ராவலில் சுற்றி காமிச்சிருந்தார். இப்போ நம்ம வந்து பார்க்க வந்திருக்க காஃபி எஸ்டேட்டுமே இவர் தான். இவர் இந்த நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி வந்து இவர் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காரு. நீங்கள் ஃபேமிலியோட ஒரு பட்ஜெட் ட்ரிப் ஊருக்கு வந்து ஸ்டே பண்ணணுன்னா நான் நம்பி இவரை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து அவ்வளோ சூப்பராக வந்து அவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. ப்ளஸ் அவங்களோட ஃபுட் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு நல்லபடியான இடம். இந்த பல்ப் என்ன பண்ணுவீங்க சார்? அது மெனூருக்கு போகுது, அவ்வளோதான். மெனியூர் அவ்வளோதான். மெனூர் அவ்வளோதான், வேறு எதுவுமே. நீங்கள் வச்சுருக்கீங்களா காய் ஸ்ட்ரீட்டு காஃபி? இந்த பக்கம் போய் லெஃப்டாக. உங்களோட இங்கே பாரு. ஃபேமிலியோட ஒரு பட்ஜெட் ட்ரிப் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இவரை நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் நம்மளோட சேனல் நேமை ரெஃபர் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நானே ஒரு டீட்டெயில்ஸ் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவர் காஃபியோட ப்ராசஸ் பேச விட்றி. ஏய் இருடி, நான் பேசிடுறேன், சொல்லு. வெல்கம் டு நரேன் vlogs. ஓகே. நல்லா இருக்காது நீ? இது முட்டை கிரேவி, சிக்கன் ஃப்ரை. காப்பியா? குட் மார்னிங் கைஸ். இன்றைக்கி டே 3. ஃபஸ்ட்டு இடம் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா டிபேட்டியன் மொனாஸ்ட்ரி வந்திருக்கோம். காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சு எல்லாம் பேக் பண்ணி கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு 3-4 இடம் பார்த்துட்டு இன்றைக்கி தான் லாஸ்ட் டே, ரிப்போர்ட் லாஸ்ட் டே. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து இது தான். என்ட்ரி ஃப்ரீ தான். இது வந்து டிபேட்டியனோட அவங்களோட டெம்பிள். இது அதுனி ஹாய் சொல்லு. அதுனி ஹாய். வெல்கம் டு நரேன் vlogs. ஆதினி. ஓகே.
சூப்பராக இருக்கா? டிபெட்டியன் மொனாஸ்ட்ரி பார்த்ததுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வர வழியில் ஒரு டீ எஸ்டேட் விசிட் பண்ணியிருந்தோம். அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆதினி, இந்த ட்ரிப் எப்படி இருந்தது சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு அந்த ட்ரிப்பு? என்னென்ன பார்த்தீங்க ட்ரிப்பில்? வண்டி. வண்டியா? ஹோல்ஸ். இந்த ட்ரிப் என்ன வாயை புல்லட் வச்சுருக்கீங்களா? இந்த ட்ரிப்பு எப்படிமா இருந்தது? என்னென்ன பார்த்தீங்க? எப்படி இருந்துச்சு இந்த ட்ரிப்? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருந்துச்சு. டீர் பார்க் போனோம். நல்லா அவ்வளோதான். ஹாய் கைஸ், ஸோ டீ எஸ்டேட் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் இருப்பு ஃபால்ஸ் வந்திருக்கோம். ஸோ அதுதான் என்ட்ரன்ஸ். அந்த கோயிலுக்கு ரைட் சைடு தான் என்ட்ரன்ஸு. மேலே போகலாம். அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போனோம். என்ன மேலே ஏறணுமா? சுபா, இருப்பு ஃபால்ஸில் ஒரு நல்ல குளியல் போட்டு அடுத்து நாங்கள் வந்திருந்த இடம் வந்து நாகரோலே நேஷ்னல் பார்க். ஸோ இதுதான் எங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷன் இந்த ட்ரிப்பில். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்குள்ளே போகும். ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. எப்படி பார்த்தாலும் ஒரு 1 hour நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க இதுக்குள்ளே. கரெக்டாக அந்த 1 hourல வந்து டிக்கெட் நீங்கள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆகிடணும். அதுக்கேற்றப்பட டிரைவர் கூப்பிட்டு போவார். நீங்கள் போகிற வழியில் உங்களுக்கு லக் இருந்ததுன்னா நீங்கள் டைகர் ஸ்பாட் பண்ணலாம். பட் நாங்கள் வந்து நிறைய டீர் பார்த்தோம். எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு டீர் பார்க்கலாம் ஈஸியாக. மயில் பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து மங்கீஸ் பார்க்கலாம். நாங்கள் வந்து பைசனும் லக்கியாக கொஞ்சம் முடிகிற நேரத்துக்கு ஐ மீன் அந்த 1 hour முடிகிற நேரத்துக்கு முன்னாடி தான் கடைசியாக எலிஃபண்ட் பார்த்தோம். ஒரு பெரிய அம்மா எலிஃபண்ட் அண்ட் சின்ன குட்டியோடு வந்து வந்தது. அதை பார்த்ததுல எல்லாருக்குமே ஹாப்பி. ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள்.